ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கோதுமை மாவில் ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கிண்ணம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணம் கோதுமை மாவுக்கு 1/4 கிண்ணம் ரவை. இது வறுத்தது வறுக்காது அப்படி எதுவும் தேவையில்லை, எந்த ரவைனாலும் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 மூடி தேங்காய் துருவினது, ஒரு கிண்ணம் ஜீனி, 2 ஏலக்காய். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. அதையும் உள்ளே போட்டுக்கலாம். 1/4 கிண்ணம் நெய். இது கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்வீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இப்படி பிடிச்சோம்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணும், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். உருட்டி வச்சாச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பெருவிரலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு என்ன ஸ்டைல் தேவையோ அது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு உடனே புரட்டி விடக்கூடாது. 2 செகண்ட் ஆகட்டும். நல்லா வெந்த பிறகு அது பிறகு புரட்டி விடணும். நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி மீதமுள்ளதை எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.